மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே அமித்ஷாவுக்கு தெரியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தொடர் உழைப்பு, முயற்சி, ஒழுக்கம் இருந்தால் மாணவர்கள் எந்த திறனையும் கற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அறிவுரை. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் பேசவில்லை. அமைச்சர் ரகுபதி விளக்கம். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்த அன்புமணியின் பாட்டாளி மக்கள் கட்சி. எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் வழக்கில் ஜனவரி 9ஆம் தேதி தீர்ப்பு. திரைப்படம் வெளியாவதில் சிக்கல். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து 212 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 111 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சியை விட திமுகவின் 4.5 ஆண்டுகால ஆட்சியில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அதிக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்திற்கு 8 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா கூறியதற்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே அவருக்கு தெரியவில்லை என்று முதலமைச்சர் பதிலடி கொடுத்தார். இதையடுத்து திண்டுக்கல் மாவட்டத்திற்கு 8 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். எல்லாருக்கும் பயன் கிடைச்சிருது. மக்கள் நலனுக்காக நாம் செய்யப்படுகிற திட்டங்களை குறை சொல்ல முடியாதவங்க இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி குளிர் காயிடாம்னு நினைக்கிறாங்க. அண்மையில மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க, அவர் பேசுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல போல. நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இப்ப வர சுமார் 4000 திருக்கோயில்களில் குடமுழுக்கு, அதாவது அவருக்கு புரிகிற மொழியில சொல்லணும்னா கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம். இப்படி ஒரு சாதனையை நீங்க ஆளுகிற பாஜக மாநிலங்களை செஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பா இருக்காது. தொடர் உழைப்பு, முயற்சி, ஒழுக்கம் இந்த மூன்றும் இருந்தால் மாணவர்கள் எந்த திறனையும் கற்றுக்கொள்ள முடியும் என்று பதக்கங்கள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நுங்கம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பில் தமிழ்நாடு திறன் போட்டி 2025 வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். மேலும் நான் முதல்வன் மற்றும் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலம் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வங்கி பணி தேர்வு வெற்றியாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் பிரதீப் யாதவ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தொடர் உழைப்பு, முயற்சி, ஒழுக்கம் என இந்த மூன்றும் இருந்தால் மாணவர்கள் எந்த திறனையும் கற்றுக்கொள்ள முடியும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் தான் எந்த கருத்தையும் பேசவில்லை என அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருந்தார். மேலும் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்றும் வழக்கம் கடந்த 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடைமுறையில் இல்லை என்றும் அதற்கான வரலாற்று சான்றும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்நிலையில் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து தான் கூறிய கருத்துக்களில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் எந்த கருத்தும் இல்லை என விளக்கம் அளித்தார். அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றிருக்கிறார்கள், அந்த கல் தூணிலே என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அதை விட்டுவிட்டு அரசின் மீது நீங்கள் நிரூபிக்க வேண்டும், ஏற்றப்படவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பது எங்களுடைய உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் வைக்கப் போகிற வாதத்துக்காக நான் சொல்லுகிறேனே தவிர நீதிமன்றத்தை நான் அவமதித்து எதுவுமே சொல்லவில்லை. நீதிமன்றத்தை அவமதிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது.
எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்க மாட்டோம். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அன்புமணி ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அன்புமணியுடன் பாமக நிர்வாகிகள் வடிவேல், ராவணன், வழக்கறிஞர் கே பாலு, திலகபாமா உடன் இருந்தனர். பின்னர் எடப்பாடி பழனிசாமியுடன் அன்புமணி சந்திப்பு நடத்திய நிலையில் இருவரும் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். அதில் பேரவை தேர்தலையொட்டி ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டதாகவும் தற்பொழுது தங்கள் கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். மேலும் சில கட்சிகள் விரைவில் அதிமுக கூட்டணியில் இணைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள். எங்களுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் விரும்பியவாறு இரண்டு கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை தீர்ப்பை ஜனவரி 9ஆம் தேதி அன்று வழங்குவதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை விவகாரம் தொடர்பாக படத்தின் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. வழக்கின் விசாரணை துவங்கியதும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆஷா ஒரு திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க முடிவு செய்த பின் ஏன் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று தணிக்கை வாரியத்திடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தணிக்கை வாரிய தரப்பு, ஒரு திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கொடுத்த பின்பும் வழக்கு தொடுக்கலாம் என்றும் இப்படத்தில் பாதுகாப்பு படையின் லட்சினை அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டுள்ளதால் மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதாக தெரிவித்தது. இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவது குறித்து ஜனவரி 9ஆம் தேதி காலை தீர்ப்பு வழங்கப்படும் என உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அன்றே திரைப்படமும் வெளியாக உள்ளதால் முதல் காட்சியான காலை 9 மணிக்கு இப்படம் வெளியாவதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல், தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது செவ்வாய்க்கிழமை காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற நிலையில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது வலுப்பெற்றுள்ளது. தற்பொழுது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் 1270 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 9ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்த பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூரில் மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. காலி மது பாட்டில் திரும்ப பெறும் உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்க நிர்வாகி பாலசுப்ரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், காலி மது பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் தொடர்பான வழக்கு ஜனவரி 23ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருப்பதால் விசாரணை முடிந்த பின் திட்டம் தொடர்பான முடிவை டாஸ்மாக் நிறுவனம் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் வரை டாஸ்மாக் கடையை திறக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்தார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,02,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
தொடர்ந்து ஏற்றத்தை சந்தித்து வரும் தங்கம் விலை இன்றும் அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் உயர்ந்து 12,870 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,02,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 12 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 283 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,83,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஈரானில் நடைபெற்று வரும் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்பான வன்முறைகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 36 அதிகரித்துள்ளது. மேற்காசிய நாடான ஈரானில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது. அங்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரான் கரன்சியான ரியாலின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிந்துள்ளது. பணவீக்கத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனையடுத்து ஈரான் அரசுக்கு எதிராக வியாபாரிகள், பொதுமக்கள், மாணவர்கள் போராட்டங்களில் இறங்கியுள்ளனர். கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி தொடங்கிய போராட்டம் 22 மாகாணங்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு பரவியுள்ளது. ஆங்காங்கே அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்துள்ளன. பல இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் மோதல் ஏற்பட்டு வருகிறது. போராட்டத்தை தடுக்க முடியாமல் பாதுகாப்பு படையினர் திணறி வருகின்றனர். இதனிடையே ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் அது தொடர்பான வன்முறைகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 36 அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே அமித்ஷாவுக்கு தெரியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தொடர் உழைப்பு, முயற்சி, ஒழுக்கம் இருந்தால் மாணவர்கள் எந்த திறனையும் கற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அறிவுரை. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் பேசவில்லை. அமைச்சர் ரகுபதி விளக்கம். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்த அன்புமணியின் பாட்டாளி மக்கள் கட்சி. எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் வழக்கில் ஜனவரி 9ஆம் தேதி தீர்ப்பு. திரைப்படம் வெளியாவதில் சிக்கல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.